செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் இதுவரை 1262 கோடி பணம் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக சட்டசபை தேர்தல் பணிகள் சிறப்பாக நடைபெறுவதாகவும், இதற்காக தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பணியில் 3.60 லட்சம் பேரும், பாதுகாப்பு பணியில் 83,000 பேரும் ஈடுபட்டுள்ளனர். 300 கம்பெனி துணை ராணுவம் தமிழகம் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் இதுவரை 4.18 லட்சம் தபால் ஓட்டுகள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்த அவர், தமிழகத்தில் இதுவரை 1262 கோடி மதிப்புள்ள பணம் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றும், அதில் ரொக்க பணம் மட்டும் 543 கோடி என அவர் கூறினார். நம்ம டோட்டல் எலக்டோரல் ஸ்ட்ரென்த் 5.73 crore. அதில் ஃபீமேல் எலெக்டர்ஸ் 2.93, மேல் எலெக்டர்ஸ் 2.83, தேர்ட் ஜெண்டர் 7,728. நமக்கு மொத்தமாக ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் 14,59,039. சர்வீஸ் எலெக்டர்ஸ் பார்க்கணும்னா 68,501. அதில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு police personnel in Tihar Battalion 909 have been enrolled as service voters. Postal ballot இன்னைக்கு ட்ரைனிங் கிளாஸ் வரைக்கும் அவங்க காஸ்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் 4,18,541 has been received. EDC பார்க்கணும்னா 1,10,595. அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 2026 ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் நாளை ஒரே கட்டமாக நடைபெற உள்ள நிலையில் அதற்கான அனைத்து பணிகளையும் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செய்துள்ளது. இந்நிலையில் இன்று அனைத்து வாக்குச்சாவடிகளும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 312 வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் அனுப்பும் பணியானது நடைபெற்றது. வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த அனைத்து கட்சி வேட்பாளர் முகவர் முன்னிலையில் அறை திறக்கப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரத்தை தேர்தல் நடத்தும் அலுவலரும் கோட்டாட்சியருமான அஜிதா பேகம் அனுப்பி வைத்தார். அதில் வாக்குப்பதிவு இயந்திரம், அதற்கு தேவையான உபகரணங்கள் ஆகியவை பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள 435 வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், GPS கருவிகள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் மூலம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. இதேபோல் வேலூர் மாவட்டம் வேலூர், அணைக்கட்டு, காட்பாடி, கேவிக்குப்பம், குடியாத்தம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் காலை முதல் வேலூர் வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட வட்டாட்சியர் அலுவலகங்களில் இருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இம்மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 1,427 வாக்குச்சாவடிகளுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. இதேபோல் திருச்சி மாவட்டத்தில் உள்ள கிழக்கு, மேற்கு, ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், மணப்பாறை, லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர் ஆகிய 9 தொகுதிகளிலும் 2,787 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக 7,906 வாக்குப்பதிவு கருவிகளும் 3,541 கட்டுப்பாட்டு கருவிகளும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் அந்தந்த தொகுதிகளில் உள்ள தாலுகா அலுவலகங்களில் இருந்து வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பும் பணி நடைபெற்றது. இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை, அறந்தாங்கி, திருமயம், விராலிமலை, கந்தர்வக்கோட்டை, ஆலங்குடி என 6 சட்டமன்ற தொகுதி உள்ளது. இங்கு வாக்களிப்பதற்கு 1,683 வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வாக்குச்சாவடிகளுக்கு மாவட்ட காவல் ஆயுதப்படை மைதானத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 200க்கும் மேற்பட்ட வாகனங்களில் பலத்த பாதுகாப்புடன் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 3,079 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்று காலை முதல் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் மதுரை மாநகராட்சி அண்ணா மாளிகையில் இருந்து வாக்கு இயந்திரங்கள் பாதுகாப்புடன் அனுப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றது. இதேபோல் குமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதிகளில் உள்ள மலை கிராமங்களை உள்ளடக்கியது பத்மநாபபுரம் தொகுதியில் 12 வாக்காளர்கள் உள்ள நிலையில் அவர்கள் வாக்களிக்க வாக்குப்பதிவு மற்றும் பொருட்கள் நெல்லை அம்பாசமுத்திரம் வழியாக வாகனத்தில் 125 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அப்பர் கோதையார் வாக்குச்சாவடிக்கு திருவட்டாறு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்டது. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சாலை வசதி இல்லாத மலை கிராமங்களுக்கு வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள், படிவங்கள், அழியாத மை மற்றும் பொருட்கள் குதிரை மூலமாக எடுத்து செல்லப்பட்டன. இதேபோல் மன்னவனூர் ஊராட்சிக்குட்பட்ட மஞ்சம்பட்டி கிராமத்துக்கு திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வழியாக கனரக வாகனத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன.
சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னையில் வசிக்கும் மக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்கும் வகையில் இன்று 6132 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் இருந்து வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் சேர்த்து 6132 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக வாக்குப்பதிவு நாளான நாளை 1505 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரத்தில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும், கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்க பயணிகள் முன்கூட்டியே முன்பதிவு செய்து கொண்டு பயணிக்கலாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பயணிகளின் வசதிக்காக கோயம்பேட்டில் இருந்து கிளாம்பாக்கம் மற்றும் மாதவரத்துக்கு மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 24 மணி நேரமும் இணைப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதேபோல் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பயணிகள் நெரிசல் அதிகரிக்கும் சூழலை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே கூடுதலாக 3 சிறப்பு ரயில்களை இயக்குகிறது. இந்நிலையில் ரயில் நிலையங்களில், பேருந்து நிலையங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் விமானங்களில் விமான கட்டணம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நாளை ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. இந்த தேர்தலில் 5.73 கோடி பேர் வாக்களிக்க உள்ளனர். இதனிடையே பணிக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் விமானம் மூலம் தமிழகம் திரும்பி வந்துள்ளனர். மேலும் சென்னையில் வசித்து வரும் மக்கள், தங்கியிருந்து வேலை செய்யும் இளைஞர்கள், இளம்பெண்கள் என பலரும் நேற்று முதலே தங்களது சொந்த ஊருக்கு படையெடுத்து வருகின்றனர். இதனால் பேருந்து நிலையம், ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இந்நிலையில் பயணிகளில் சிலர் விமானங்களில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் விமானங்களில் விமான கட்டணம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. சென்னை, தூத்துக்குடிக்கு சாதாரண நாட்களில் 5354 ரூபாயாக இருந்த கட்டணம் இன்று 17,527 ரூபாயாக உயர்ந்துள்ளது. சென்னையில் இருந்து மதுரைக்கு 13,320 ரூபாயும், திருச்சிக்கு 14,237 விமான கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. சாதாரண நாட்களில் 3,319 ரூபாயாக இருந்த கட்டணம் இன்று 12,027 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பெரும்பாலான விமானங்களில் டிக்கெட்டுகள் தீர்ந்ததால் பயணிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். திமுகவினர் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய வேண்டும் என நான் உங்களில் ஒருவனாக நினைப்பதை விடவும், அன்பு உடன்பிறப்புகளாகி நீங்கள் நினைப்பதை விடவும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் கொள்கை வழி தோழமை கட்சிகள் எதிர்பார்ப்பதை விடவும் தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளனர் என்றும், மக்கள் நம்முடன் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டின் எதிரிகளுக்கும் அவர்களின் அடிமைகளுக்கும் இங்கே இடமில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என கூறினார். மேலும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து வெளிப்பட்ட தொண்டர்களின் அயராது உழைப்பு வாக்குப்பதிவு நாளான 23ஆம் தேதியன்றும் விழிப்புடன் தொடர்ந்திட வேண்டும் எனவும், அன்பு உடன்பிறப்புகளே, நீங்கள் அயராது உழைத்ததை வெற்றிகரமாக அறுவடை செய்ய வேண்டிய நாளான ஏப்ரல் 23 அன்று இத்தனை நாட்கள் கடுமையாக பணியாற்றியதை விட அதிக விழிப்புடன் இருந்து பணியாற்றிட வேண்டும். தேர்தல் களத்தில் திமுக காரனை மிஞ்சி உழைப்பதற்கு வேறெந்த கட்சியும் கிடையாது என்கிற பெருமை நமக்கு உண்டு. அதை 2026 சட்டமன்ற தேர்தல் களத்திலும் முழுமையாக மெய்ப்பித்து மகத்தான வெற்றிக்கு ஒவ்வொரு உடன்பிறப்பும் காரணமாக இருந்திட வேண்டும் என்பதே உங்களில் ஒருவனான என்னுடைய அன்பு கட்டளை என தெரிவித்துள்ளார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டின் வளர்ச்சி தொடர்வதற்கான திராவிட மாடல் ஆட்சி 2.0 அமைவதற்கான களம், தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பதற்கான களம், தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் துரோகம் செய்பவர்களையும் அவர்களுக்கு துணை போகிறவர்களையும் ஒரு சேர வீழ்த்துகிற களம் என்றும், வெற்றி நம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு விழிப்புடன் பணியாற்றி வெல்வோம் ஒன்றாக என்று குறிப்பிட்டுள்ளார். கோவை தெற்கு தொகுதியில் தேர்தலை நிறுத்தக் கோரி அதிமுக வேட்பாளர் அம்மன் கே. அர்ச்சனன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கான பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கோவை தெற்கு தொகுதியில் தொடர்ந்து பணப்பட்டுவாடா நடைபெறுவதாகவும், மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் இதுகுறித்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என கூறி அந்த தொகுதி அதிமுக வேட்பாளர் அம்மன் கே. அர்ச்சனன் குற்றம் சாட்டியுள்ளார். பண பட்டுவாடா செய்யும் திமுகவினரை பிடித்துக் கொடுத்தாலும் அவர்கள் விடுவிக்கப்படுவதாகவும், தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் தெரிவித்த அவர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தேர்தல் நேரத்தில் அதிமுக வேட்பாளரின் இந்த தர்ணா போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்க இருந்தா உங்களுக்கு எனக்கு என்ன பண்ண
ரிஜிஸ்டர் இல்லாமல் தங்கியிருக்காங்க சார். திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் பொருளாளர் ஆட்சி. சும்மா காலையில் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். காலையில் இன்னைக்கு ஒரு இடத்துல 30 கோடி பிடிச்சிருக்கீங்க பிளைன்ஸ் கோடு. வெளியில் காட்டல அழகப்பா செட்டியார் வீதியில் 30 கோடி பிளைன்ஸ் கோடு பிடிச்சிருக்கு. சும்மா எல்லாமே நீங்க எல்லாம் நடிக்கிறீங்க. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பலியானோர் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இந்தியா எந்தவிதமான பயங்கரவாதத்துக்கும் அடிபணியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்து அஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த ஆண்டு இதே நாளில் பகல்காமில் நடந்த கொடூரமான பயங்கரவாத சம்பவத்தில் பலியான ஒன்றும் அறியாத அப்பாவி உயிர்களை நாம் நினைவு கூறுகிறோம். அவர்களை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது எனவும், அவர்களின் இழப்பை தாங்கிக் கொண்டு மீண்டு வர முயலும் அவர்களுடைய குடும்பத்தினருடன் என்னுடைய எண்ணங்கள் துணை நிற்கின்றது என்றும், நாம் அனைவரும் துயரமான சூழலிலும் ஒற்றுமையுடன் நிற்கிறோம். எந்தவிதமான பயங்கரவாதத்துக்கும் இந்தியா அடிபணியாது. பயங்கரவாதிகளின் கொடூரமான சதித்திட்டங்கள் ஒருபோதும் வெற்றி பெறாது என குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,14,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக வரலாறு காணாத வகையில் உயர்ந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தங்கத்தின் விலை இன்று சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,14,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை குறைந்துள்ள நிலையில் வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமுமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. அதன்படி சென்னையில் சில்லறை வெள்ளியின் விலை 1 கிராம் 275 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளியின் விலை 1 கிலோ 2,75,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.